இது உங்கள் யுஏஇ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அக்கா கடல் பாசின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த மாதிரி ஒயிட் கலரே வாங்க, கலராக வாங்காதீங்க. ஒயிட் கலரை வாங்கி இப்படி நல்லா அரைச்சி முதலே ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. நல்லா அரைச்சிருங்க மிக்சியில் போட்டு. இந்த மாதிரி பெருசாக இருக்கும், அதை கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சிருங்க. அரைச்சிட்டு எப்போ தேவையோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மாதிரி பாதாம் பொடியும் அரைச்சி வச்சுக்கோங்க. நான் பாதாம் யூஸ் பண்ணுவேன். 2 கிளாஸ் தண்ணிக்கு 3 ஸ்பூன் வந்து இந்த அரைச்சி வச்ச அகரக்கா போட்டு நல்லா கலக்கி விடுங்க. இப்படி நீங்கள் பண்ணுற மெத்தடால் நம்ம ஊற வைக்க வேணாம் அகரக்காவை, அப்புறம் வடிக்க வேணாம். முடிச்சுட்டு அவ்வளோ ஒரு சாஃப்டாக வரும். 3 ஸ்பூன் போதும். 1 கிளாஸ் தண்ணி 2 கிளாஸ் பாலுக்கு 3 ஸ்பூன் அகரக்காய் போதும். அப்போ தான் சாஃப்டாக வரும். ரொம்ப நிறைய நீங்கள் அகரக்காய் போட்டாலும் கல் மாதிரி ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கரைஞ்சிரும். வித்தின் 2 மினிட்ஸில் நல்லா இப்படி கரைஞ்சிரும். 2 to 3 மினிட்ஸில் அது நல்லா கரைஞ்சோடனே பால் 2 கிளாஸ் பால் நம்ம எடுத்து வச்சுருக்கதை ஊற்றணும். 2 கிளாஸ் பாலை ஊற்றி அதுவும் நல்லா கொதி வர முடியும் பண்ணணும். நான் இந்த மெத்தடில் ஏன் அரைச்சி வச்சு பண்ணிங்கன்னா, நீங்கள் ஊற வைக்க வேணாம், வடிக்க வேணாம். கடைசியில் அது வாயிலையும் படாது. நம்மளுக்கு ரொம்ப சாஃப்டாக எம்மியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கே. இந்த மாதிரி நல்லா கொதி வந்த பிறகு சுகர் போடணும். சுகர் வந்து இந்த ஸ்பூனுக்கு வந்து நான் 3 கிளாஸ் இதுக்கு வந்து 8 ஸ்பூன் போட்டேன், 7 ஸ்பூன் போட்டேன். ஏன்னா அப்போ தான் சுகர் வந்து அந்த நல்லா கூலாகி இது கூலான பிறகு அந்த சுகர் நமக்கு தெரியும். சுகர் நிறையா போட்டால் தான், இல்லைன்னா சுகர் தெரியாது. ஸோ சுகர் போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஒரு 1 மினிட் அவ்வளோதான். கலக்கி விட்டுட்டிங்கன்னா செட் ஆகிடும். ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடும். இது நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நம்ம நிறைய ஃப்ளேவர்ஸ் போட்டு செய்யலாம். உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணலாம், ஃப்ளேவர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒயிட் வாங்கினா தான் நல்லது. கலராக இப்போ விற்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் வாங்கினா ஒரே கலர் தான். அது போக அது கலர் நிறைய ஊற்றிருப்பாங்க. நம்ம பண்ணும்போது அது கம்மியாக தான் ஊற்றுவோம். இப்போ நான் ரோஸ் மில்க் எசன்ஸ், என் பிள்ளைங்களுக்கு ரோஸ் மில்க்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ ரோஸ் மில்க் எசன்ஸ் நான் போடுறேன். சும்மா 2 ட்ராப் போட்டோன்னே எப்படி நல்லா கலர் வந்துருச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸாக போட்டுட்டு நல்லா கலக்கி விட்ருங்க. தட்ஸ் ஆல், ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து அதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றுறோம். நான் வந்து கேக் ட்ரே வச்சுருக்குவேன். அதில் நான் அகலமான ட்ரேயில் போட்டுருவேன். போட்டுட்டு நல்லா கொஞ்சம் பெரிய ட்ரேனால் ஈஸியாக நல்லா ஆறிடும் சீக்கிரம். நான் ஃப்ரிட்ஜில் எப்பயும் வைக்க மாட்டேன். போட்டுட்டு பாதாமை மேலே போட்டு விட்றேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாதாம், பிஸ்தா, உங்களுக்கு என்ன பிடிச்சிக்கோ அந்த நட்ஸ் மேலே போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு பாதாம் போட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். இல்லை ப்ளெயினாகவும் சாப்பிட்லாம். உங்கள் விஷ் எப்படினாலும் சாப்பிடுங்க. பாருங்கள், ஒரு 1/2 hour கழிச்சு எம்மியான கடல் பாசி ரெடி. பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள். டைமண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா செட் ஆகி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இவ்வளோ தான் கடல் பாசி செய்கிறது. இதில் நீங்கள் நிறையா கலர்ஸும் பண்ணலாம். இப்போ நம்ம டபுள் லேயர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறோம். டபுள் லேயர் பண்ணால் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், நம்மளுக்கும் பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும். கெஸ்ட்டெல்லாம் வந்தால் இப்படி வைக்கலாம். அதே மாதிரி பாலை நான் சொன்ன மெத்தடில் எல்லாம் பண்ணி ரெடி பண்ணிட்டு ஒயிட் கலர் பாலில் ஒயிட் கலரை ஃபஸ்ட்டு நீங்கள் ஊற்றி அது வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுங்க. செட் ஆகிடும், கொஞ்சம் இறுகி போயிடும். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க பாலில் என்ன கலர் வேணுமோ அதை போட்டுட்டு இப்படி ஸ்பூன் வச்சு ஊற்றணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்பூன் இல்லாமல் டைரெக்டாக நீங்கள் ஊற்றுனீங்கன்னா ஓட்டை விழுந்து ரெண்டும் மிக்ஸ் ஆகிடும். ஸோ ஸ்பூன் வச்சு இப்படி அந்த ஸ்பூன் மேலே தான் நீங்கள் ஊற்றணும். அப்போ தான் நல்லா அழகாக 2 லேயராக செட் ஆகும். இது மாதிரி நீங்கள் 3 லேயர் பண்ணலாம், 4 லேயர் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பண்ணலாம். கலர்ஃபுல்லாக உங்கள் விஷ் தான், இதோட யோசனை தான். ஸோ இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்படி சாப்பிட்றதுக்கு பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கும். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வித்தின் 1/2 hour. இதுலேயும் நான் பாதாம் போட்டிருக்கேன். சில இதில் பாதாம் போடல பசங்களுக்கு. அப்படி உங்கள் விஷ் என்னன்னாலும் போட்டுக்கலாம். பாருங்கள், எம்மியான கடல் பாசி அகரக்கா ரெடி, டபுள் லேயர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்காக வெயிட் பண்ணுது. தேங்க்யூ.